ரிஷப ராசி, ரிஷப லக்னம். உழைப்புக்கு பெயர் போன ராசி. சந்திரன் இங்கே உச்சம்னால தாய்மை உணர்வு ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க. அதனால் யார் என்ன சொன்னாலுமே நம்பக்கூடிய ராசி எதுனா ரிஷபத்தை. டாப் 5 நம்பக்கூடிய ராசி. அடுத்தவனை நம்பக்கூடிய ராசி. நம்மளை மாதிரியே அடுத்தவனும் இருப்பான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி எதுனா ரிஷபம். அதனாலே வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நிறைய அவமானங்களை சந்தித்த ராசினா ரிஷபமும் கடகம்தான். அதுக்கு ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தெரியுது ஏது தெரியுதுன்னு தெரியறதுக்குள்ளாரையே கடன் ஆயிடுச்சுங்க. அடுத்தவனுக்கு உதவி பண்ண போய் எனக்கு பிரச்சனைகள் வந்திருக்குது. இது எல்லாமே பார்த்து பார்த்து பக்குவப்படக்கூடிய ராசியாக இன்னைக்கு ரிஷபம் இருக்குங்க. சுயநலங்கிறது துளியுமே இல்லை, பொதுநலங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னைக்கு மற்றவங்க போகிற வரவன்ட்டெல்லாம் திட்டு வாங்கக்கூடிய ராசி, அவன்கிட்டலாம் அட்வைஸ் பண்ணக்கூடிய ராசி. நம்ம என்னைக்கு எப்படி இருந்தோம், இன்னைக்கு பாரு நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி ஆயிடுச்சு, இவன்லாம் வளரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை கங்கணம் கட்டி பார்க்குறாங்க. இன்றைக்குமே கண் திருஷ்டியால் அவசரப்படக்கூடிய சூழ்நிலைகள் கூட நிறைய நடந்திருக்கு. இனியுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே இந்த கண் திருஷ்டியினால் சரியான படிக்க என்னால் ஒரு விஷயத்த பண்ணவே முடியல, இப்படின்னு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன், அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போதே அந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கு. இன்றைக்கி பொருளாதாரத்துக்காக தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரே ராசினாலும் இந்த ராசி தான். குரு பகவான் என்னைக்கு 2ஆம் இடத்துக்கு வந்தாரோ, இதுக்கு முன்னாடி லக்னத்தில் இருந்தார். பெருத்த அவமானத்தை அப்படியே எங்கே போனாலும் எது போனாலுமே எனக்குன்னு ஒரு டிஸ்கிரேஸ் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டே இருக்குதுங்க. எனக்கு டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. போகிற வரவன்லாம் கருத்து புத்திமதி சொல்கிற அளவுக்கு என்னுடைய சூழ்நிலைகள் இருக்குது. ரிஷபத்தை பொறுத்தவரை யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாமல் பழகிட்டு இன்றைக்கி இந்த பழகின நபர்களாலேயே அப்படியே வந்து எல்லாத்தையும் உறிஞ்சு குடிக்கிற மாதிரி, அதாவது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் பணத்தை சேமிச்சிருக்கேன், இந்த பணத்தை, இந்த 3ஐயுமே ஆப்போசிட் நபர்கள் வந்து பயன்படுத்தாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இன்னைக்கு உங்களை நடுத்தருவில் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் 5ம் 10க்குமே கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வந்து விட்டுருக்காங்க இன்றைக்கி ரிஷப ராசிக்கு குரு பகவான். வேறு யாருமே இல்லை, இந்த குரு தான் இப்படி பண்ணினது. கிட்டத்தட்ட வந்து 5ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல கேது. இன்றைக்கி இது காரணமாக என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? இடம் வாங்க முடியுமே, என்னுடைய வீட்டை விற்றுட்டேனே, என்னால் திருப்பி வாங்க முடியவே இல்லையே. பல வருஷம் பல பேர்கிட்ட இதாங்க நான் விற்ற வீடு, இதாங்க நான் விற்ற வீடுன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர்த்து அந்த விற்ற வீட்டை திருப்பி உங்களால் வாங்குறதுக்கும் அந்த வழியில் போகிறதுக்கே இன்றைக்கி சங்கடப்படுறீங்களா அப்படின்னா சங்கட்டமாக இருக்குது. ஒரு விஷயங்களும் இன்றைக்கி நமக்குன்னு பண்ணும்போது 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கே. இன்றைக்கி நமக்குன்னு வரும்போது எதுவுமே நடக்கலை. நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க குழந்தைகளை படித்து வச்சுருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே தடுமாற்றம் ஆகுறீங்க. பெரிய அளவுக்கு படிக்க வைக்க முடியாமல் பொருளாதாரம் செலவு வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த முடியாமல் திணறீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கேது பகவான் 6ல் வந்தது, அதுக்கப்புறம் 5ல், இன்றைக்கி பாருங்கள் 4ல். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கி கடன் வருது, இன்றைக்கி அடைக்கிறேன், இன்றைக்கி முடியுது, நாளைக்கு மறுபடியும் கடன் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது அப்படின்னு சொல்லாத புலம்பாத நாட்களே இல்லை. இன்றைக்கி ஹாஹா ஊகம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்த உங்களையவே இன்றைக்கி மற்றவங்க கொஞ்சம் கீழே இறக்கி பேசுகிறது, உங்களுடைய பயன்பாட்டை ஒரு வாட்டியும் உங்களை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, உங்களை ஒமிட் பண்ணுற மாதிரி, அவாய்ட் பண்ணுறது. இன்றைக்கி நீங்கள் மெசேஜ் போட்டால் அந்த பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், தொழில் கூட்டாளிகளாக இருக்கட்டும், நம்ம போடக்கூடிய மெசேஜை 1 மணி நேரம் கழித்து படிக்கிறது, 2 மணி நேரம் கழித்து படிக்கிறது, அசால்ட்டாக உங்களை நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு. அவர் வக்ரம் அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு நல்லதா, ஒரு யோகாதிபதி. ஏன்னா சனி ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய ராசிக்கு சனீஸ்வர பகவான் நிச்சயமாக ஒரு யோகத்தை செய்யக்கூடிய நல்ல கிரகமாக இருக்கார். இன்றைக்கி யார் கைவிட்டாலும் கைவிடாட்டியும் சனீஸ்வர பகவான் வந்து ரிஷப ராசியில் கைவிடவே மாட்டார். இன்றைக்கி அவர் வக்ரம் பெற்று ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. இதனால் என்ன பலன்கள் கொடுக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் சந்திக்க போகிறீங்க? ஆல்ரெடி இன்றைக்கி வந்து சனீஸ்வர பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்களுக்கு ராசியை பார்த்துட்ருக்காரு. அதனால் சனி போல் கொடுப்பார் இல்லை, சனி போல் கெடுப்பார் இல்லை. ஆனால் ரிஷப ராசிக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்கறதுக்கு நிச்சயமாக கடமைப்பட்டிருக்காரு. இன்றைக்கே உங்களுக்கு 7 சனியோடைய தாக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. அடுத்தது என்ன வேலையில் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது.
ஏன் எனக்கு 7.5 சனி இன்னும் தொடங்குறதுக்கு வந்து இன்னும் ரொம்ப நாட்கள் இருக்குது, இருந்தாலும் நான் ஏன் இப்படி கன்ஃபியூஸ் ஆகிக்கிறேன், நான் என்னுடைய பேச்சு வந்து திறமையாக செய்ய முடியல, பேச முடியல, எது எடுத்தாலுமே வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸு தோணிகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் வந்து சனீஸ்வர பகவான் ராசியை பார்க்கறனால. எப்படியாவது ஒன்று முண்டி அடித்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற நிறைய வாழ்க்கை பாடத்தை இன்றைக்கி தான் ஒவ்வொன்றா தெளிச்சிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் எப்படி இருக்க போகுது, கிட்டத்தட்ட இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலேயே அவர் வக்ரம் ஆகிட்டார். நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு வரையும் கிட்டத்தட்ட அவர் வக்ர பயிற்சியில் இருக்கார். எப்படி கொடுக்க போகிறார், என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார், நிச்சயமாக ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி முதல் தர யோகம் குழந்தை பேரு ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகமாக சனீஸ்வர பகவான் வரதுனால ரொம்ப வருடங்களாக குழந்தைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு குழந்தை கிடைக்க மாட்டேங்குது, இந்த குழந்தைக்கு இல்லாதனால நாங்கள் வெளியே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்கே போனாலும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, இனி குழந்தை செல்வம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே எஸ் நிச்சயமாக கிடைக்க போகுது. தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள், தொழிலில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு ஏது பண்ணுறேன்னு தெரியாமல் வீட்டில் சொல்லாமல் கசாமுசான்னு கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. இன்றைக்குமே ரிஷபத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா கடன் எப்படி வாங்குறது, என்ன வட்டி அப்படின்னு தெரியாமல் யோசிக்காமையே ஏதாவது பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தை தான் கொடுக்குமோ தவிர்த்து இந்த கடன் பிரச்சனைகளை குறையிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இதுக்கு முன்னாடி இனி சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று பார்க்கறதுனால கடன் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு. அதே போல் வேலையில் நான் கிட்டத்தட்ட 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ வரை என் மகன் போகிறான் இருந்தாலுமே எனக்கு பையனுக்கு பொண்ணுக்கு வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. அவங்க சம்பாத்தியம் பண்ணி வந்துட்டாங்கன்னா நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம், பொருளாதாரம் சார்ந்த உயர்வை சந்திப்போம் அப்படின்னு ஒரு நாளும் ஏங்கிட்டு இருந்த உங்களுக்கு இனி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சரியாகக்கூடிய காலம் வரும். தொழிலில் வேலையில் எங்களை அப்படியே பின்தங்கி வச்சுட்டே இருக்காங்க, எங்களை போட்டு அழுத்திகிட்டே இருக்கிறாங்க, என்னால் உயரத்துக்கு போக முடியல, எனக்கு இருக்கக்கூடிய அறிவும் திறமையும் ரொம்ப அதிகம், நான் போராடுறதுக்கு தயாராக இருக்கேன், எனக்குன்னு ஒரு பாதை கிடைக்குமா, புதிய தொழில் வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்குமே சனீஸ்வர பகவான் ஒரு யோகாதிபதிங்கிறனால இந்த நேரத்தில் நல்ல ஒரு முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் தடை தாமதங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் 2 கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எதுக்கு எடுத்தாலும் எனக்கு கஷ்டங்கள் தான் வந்திருக்கு, அந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டி ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு இன்றைக்கும் பாருங்கள். ரிஷபராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால இங்கே புணர்வு தோஷம் வேலை செய்யும். என்ன போனாலும் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா, இன்றைக்கி இது பண்ண முடியாதுங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களும் நிறைய தடை ஏற்பட்டு தாமதம் ஏற்பட்டு தான் கிடைக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமுமே மாறப்போகுது. திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனை, இன்றைக்கி எல்லாருமே வந்து பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சூழ்நிலைகள். செவ்வாய் பாருங்கள் நீசமானார், கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் என்ன சொன்னாலுமே நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் மற்றவங்க மாதிரி ஒரு நார்மலான லைஃப்பை லீட் பண்ணணும், இந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி நான் எப்படி போயிட்டுருக்கிறது என்னுடைய வேலையை பார்க்காம அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சால்வ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸ்பிரிச்சுவல் மைண்டு, ஸ்பிரிச்சுவல் தாட்டு இதெல்லாமே ரொம்ப அதிகரிக்கும். கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலகும். எதிர்காலம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரித்து அதன் மூலியமாக பொருளாதாரம் ஏற்றம் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து தசை புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் நிச்சயமாக பலன்கள் மாறுபடும். பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்வாகும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.